இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய பிரசாதம் வந்து ஹயக்ரீவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹயக்ரீவருக்கு உகந்த ஒரு பிரசாதம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அரிசியும் தேங்காயும் அரைச்சி அதை தண்ணி கொதிக்க விட்ட தண்ணியில் அதை போட்டு கிளறிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறினா திக்காகும். இதுக்கு நடுவில் நம்ம கடலைப்பருப்பை ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப மசியக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப நெத்தாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு வெல்லம் போடலாம். நான் 1 பங்குக்கு 2 பங்கு வெல்லம் போட்டிருக்கேன். அரிசிக்காக சேர்த்து ஒரு 2½ பங்கு வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது ஏலக்காயெலாம் போட்டு இறக்கி வச்சு ஹயக்ரீவருக்கு நிவேதனமாக செய்யலாம். ஹயக்ரீவர் அப்படின்றவர் வந்து ஆயக்கலைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். நம்மளுக்கு கல்வி மற்றும் பிற எல்லா கலைகளுக்கும் அருள் புரியக்கூடியவர். அவரை இந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் செய்து வழிபடக்கூடிய திருநாளாக ஆடி பௌர்ணமியும் திருவோணமும் சேர்ந்த நாளன்று ஹயக்ரீவ ஜெயந்தி என்ற ஒன்று கொண்டாடப்படுகிறது. நாமும் அதை செய்து சுவாமியின் அருளை பெறுவோம். மத்வாச்சாரியார் மடத்தில் வாதிராஜ தீர்த்தர் இருந்த காலத்தில் பக்கத்து கொல்லியில் தினமும் வந்து வெள்ளை குதிரை வந்து கடலையை சேதப்படுத்தினதாக சொல்லி அந்த குதிரையை பிடிக்கிறாங்க. அது வந்து ஹயக்ரீவர் அப்படின்னு தெரிஞ்சது. கடலெல்லாம் வந்து தங்க கடலையாக மாறினதுன்னு ஒரு கதை உண்டு. ஸோ அதுலேருந்து தான் அவருக்கு கடலை, தேங்காய், வெல்லம் நைவேத்தியம் பண்ணுறாங்க.